உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பேசுவது கார்த்திக். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, நான் வாசித்ததுல என்னை வசியப்படுத்தியத நான் உங்ககிட்ட கடத்த போறேன். அப்படி என்ன கார்த்தி நீ வாசிட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஹைக்கூ கவிதையை வாசித்து விட்டு மலைத்து போனேன் அப்படின்னே சொல்லலாம். ஹைக்கூ கவிதைகளை வாசிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு முறை நீங்களும் வாசிச்சு பாருங்க. முதல்ல 2 வரி அத புரிய வைக்காது. கடைசியாக அந்த ஒற்றை வரியில அந்த ஒட்டுமொத்த கவிதையினுடைய சாராம்சத்தையுமே நம்ம கிட்ட கவிஞர்கள் கொடுத்துட்டு போயிருவாங்க. அப்படித்தான் இந்த கவிதை எனக்கு அமைந்தது அப்படின்னே சொல்லலாம். நான் ரசித்த கவிதையும் கூட. அடுத்த வேளை சமையலுக்கு ஏதுமில்லை, சமைந்தாள் மகள். கான கல்யாணசுந்தரம் அவர்கள் எழுதிய 1999ஆம் ஆண்டு வெளிவந்த மனிதநேய துளிகள் அப்படிங்கிற புத்தகத்துல இந்த ஹைக்கூ கவிதை இடம்பெற்றிருக்கு. அவரு சொல்றாரு பாருங்க, அடுத்த வேளை சமையலுக்கு எதுவுமே இல்லையா வீட்டுல அவ்வளவு வறுமை இருக்கிறது, வேலை இல்ல, பசி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த பசிக்கு உணவாக சமைத்து சாப்பிடுவதற்கு வீட்டுல எதுவுமே இல்ல, அடுத்த வேளைக்கு எதுவுமே இல்ல, சமையல் அங்க நடக்காது. அப்படி இருக்கும்போது என்னுடைய பொண்ணு சமைஞ்சிட்டாயா, உட்காந்துட்டாயா அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஆணினுடைய அந்த வலி இருக்கு இல்லையா, என்கிட்ட சாப்பாட்டுக்கே காசு இல்ல, இந்த நேரத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 வரியில ஒரு தகப்பனுடைய வலியை கடத்துறாங்க, ஒரு வீட்டினுடைய வறுமையை கடத்துறாங்க. அந்த வயசுல அப்படி ஆகக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா. சார், என்னுடைய தோழிகளுக்கும் இந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது அவங்களுடைய பெற்றோர்கள் அவளை என்னெல்லாம் செஞ்சாங்க, என்னென்னலாம் சீர் பண்ணுவாங்க, லைக் அந்த அலங்காரம் பண்ணி கூட்டி வருது, அந்த மாதிரியான சில விசேஷங்கள் இருக்கும் இல்லையா. அப்படி நடக்கும் போது எனக்கு எதுவுமே அந்த இடத்துல என்னுடைய அப்பாவாலையும் சரி அம்மாவாலையும் சரி அந்த வீட்டினுடைய வறுமை சூழலாலும் சரி பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டாயமான நிலை இருக்குல்ல. அப்ப ஒரு 3 விஷயங்களை அதுக்குள்ள கடத்துறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு தகப்பனுடைய வலி, அந்த குடும்பத்தினுடைய வறுமை, ஒரு குழந்தையினுடைய அந்த எதிர்பார்ப்பு, அந்த 3மே அந்த இடத்துல எதுவுமே இல்லாம போகிறது அப்படிங்கிறது அந்த ஒற்றை கவிதையில ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் எழுத்தாளர் கவிஞர் கானா கல்யாணசுந்தரம் அவர்கள். அடுத்த வேளை சமையலுக்கு எதுவும் இல்லை, சமைந்தாள் மகள். படிக்கும் போதே எனக்கு புல்லரிச்சிருச்சு. இந்த மாதிரி நீங்க என்ன ஹைக்கூ கவிதைகளை வாசிச்சீங்க, அந்த ஹைக்கூ கவிதைகளை மறக்காம கருத்து பட்டியலை சொல்லிட்டு போங்க. நான் அந்த ஹைக்கூ கவிதைகளை கண்டிப்பாக படித்து தெரிந்து அதை உணர்ந்து கொள்கிறேன். இன்னும் இது மாதிரியான நான் வாசித்து என்னை வசியப்படுத்திய கவிதைகளை உங்ககிட்டையும் உங்களையும் வசியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கோட உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க விரும்புறேன். மறக்காம என்ன பின்தொடருங்க, இணைந்திருங்க, தொடர்ந்து பேசுவோம். நன்றி. வாழ்க தமிழ்.